guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம The Miracle சீரிஸோட 4th and 5th எபிசோட சேர்த்தே பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற சீரிஸ் அண்ட் மூவிஸ் எல்லாம் உங்களால கண்டினியூவா பார்க்க முடியும். அண்ட் வாங்க நம்ம 4th எபிசோட பார்க்கலாம். சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை தான் காமிக்கிறாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் மாதிரியே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கோம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த உடம்புல இருக்கிறத நம்ம ஒரு வெக்கேஷனாக எடுத்துக்கலாமே, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் சாப்பிடுவேன், ஏன் இதையும் சாப்பிடுவேன், இது எவ்வளோ கேலரிஸ்ன்னு பார்ப்போமா, அம்மாடி 2000 அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்ம ஹீரோயினோட க்ரஷ் அந்த இடத்துல வந்து அவங்க சாட்டின இருக்கிறத கையில் பிடிக்கிறான். நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா ரியாக்ஷன் கொடுக்க, அவன் அப்படி இதை எனக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ உன்னோட லவ்லாம் எங்கே போயிடுச்சு, உன் லவ்லாம் மறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கையிலேருந்து வாங்கின ஸ்நாக்கையே அவன் ஒழுங்கு காமிச்சு சாட்டின்னு போகிறான். அதை பார்த்து கடுப்பாகிற நம்மளோட ஹீரோயினோட தங்கச்சி டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அவனும் திரும்பி பார்த்து, என்ன கூட்டு பேசாம இருக்கக்கூடாதுமா, சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நம்மளோட ஹீரோயினோட தங்கச்சிக்கு அப்பதான் நம்ம ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வருது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு. நம்மளோட ஹீரோயினோட தங்கச்சி ஒன்றும் இல்லையே, லீவ் இட், போயிடு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அவங்களும் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு செம காண்டாகுது. இவ இன்னும் இதே மாதிரி தான் லூசராகவே வாழ்ந்துன்னு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செம்மையா கோவப்படுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி உடம்புல இருக்கா நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வேலை பார்க்குற இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோயினோட தங்கச்சி மாதிரி எந்த ஒரு ஆட்டிடியூடும் காமிக்காம பொறுமையா உள்ள வந்து உக்காந்துடுறாங்க. அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் அங்க எட்டு வராங்க. அப்ப அந்த மிராக்கல் கேர்ள்ஸ் டீம்ல இருக்க அந்த குட்டமுடிக்காரி அங்க வந்து ஒரு ட்ரெஸ் அழகா இருக்குன்னு எடுக்கிறா. ஆனா அங்க இருக்க ஒருத்தவங்க இது இங்க ஹீரோயினுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, இதெல்லாம் உடம்புல எப்படிதான் பத்துது, இவ்வளோ ஒல்லியா இருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு, இவளுக்கு மட்டும் இவ்வளோ நல்ல ட்ரெஸ், ஆனா நம்மளுக்கு மட்டும் எப்பவுமே சீப்பா தாண்டா தராளுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் லைவ் ஷோக்காக ரிஹர்சல் பண்றதுக்கு ஸ்டேஜுக்கு போறாங்க. ரிஹர்சலும் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருமே நல்லா பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அவங்க ஒழுங்காவே ஆட மாட்டாங்க. அந்த குட்டமுடிக்காரி எல்லாம் கீழே தள்ளி விட்டுறாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இடிச்சுக்கிட்டு அங்க ஆடவே தெரியாம ஆடிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் நம்ம ஹீரோவும் இருக்காரு. அங்க இருக்க எல்லாரும் என்னடா ஆச்சு, என்னடா இவ ஒழுங்காவே ஆட மாட்டான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பார்த்து ஸ்டெப் போட்டு இருக்காங்க. அங்க ரிஹர்சலும் முடியுது. அவங்க பொறுமையா சோகமா இறங்கி நடந்து வந்துட்டு இருக்குள்ள குட்டமுடிக்காரி நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நான் சொன்னேன்ல ஒன்னால தான் இந்த குரூப்புக்கு பிரச்சனைன்னு சொல்லி, இப்ப சமனி இந்த குரூப்பை விட்டு போயிடு, உன்னை யாரும் இவ்வளவு சீக்கிரமாவே கம்பேக் பண்ண சொன்னா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பொறுமையா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்குற குட்டமுடிக்காரி, நீ நடிக்காத, எல்லாரும் இங்க சுத்தி இருக்காங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஆஷா பேசுறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினோட மேனேஜர் அந்த இடத்துக்கு ஓடியாந்து, என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்கு, இது வெறும் ரிஹர்சல் தான், நம்ம லைவ்ல பாத்துக்கலாம், எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிடறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு ரெஸ்ட் ரூமுக்கு வந்து அழுதுட்டு இருக்காங்க. எல்லாம் ஒன்னாலதான் இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கழுத்துல இருக்க அந்த மேஜிக் ஆண்டி அந்த செயினை எடுத்து அவங்க விஷ் மாதிரி வேண்டுறாங்க. நான் எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த சொதப்பலும் இல்லாம நல்லபடியா நான் இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட உடம்புல இருக்க ஹீரோயினோட தங்கச்சி வீட்டுல இருக்கிறத காமிக்கிறாங்க. அவங்க எல்லா டிஷ்ஷையும் வாங்கி வச்சுன்னு எப்படி சாப்பிடலாம், எதுல இருந்து ஆரம்பிக்கலாம், சிக்கன்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்து சாப்பிட்டுன்னு, இவ வேற என்ன பண்றான்னு தெரியலையே, இவளுக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃபோனில் தான் 3 நம்பர் தான் சேவ் ஆயிருக்கு. ஒன்று அப்பா, இன்னொன்று அம்மா, இன்னொன்று கோவக்காரி. என்னது கோவக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் அதை அட்டன் பண்ணி, இப்போ என்னடி உனக்கு பிரச்சனை, நீ சாவ போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, என்னடி என்ன கோவக்காரின்னு சேவ் பண்ணியிருக்க, சரி அதை விட ரிஹர்சல் எப்படி பண்ண, ஒழுங்கா பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் ஆனால் இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும், அப்ப நீ சொதப்பிட்ட, ஒழுங்கா பண்ணல அப்படித்தானே, நான் உன்னை லைவ்ல பாப்பேன்டி, நீ என்னென்ன மிஸ்டேக் பண்றியோ அது எல்லாமே எனக்கு தெரியும்டி, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஐ வில் பி வாட்சிங் யூன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் ஹீரோயினோட ஃபேஸை பார்த்துட்டு, என்னடி ஐ மேக்கப்லாம் கலைச்சி வச்சிருக்க, ஒழுங்கா போய் ஐ மேக்கப் ஒழுங்காக்கு, அது சரி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இந்த பதட்டத்திலே நான் செத்துடுற மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, வீட்டில் கண்ணாடி முன்னாடி நீ எப்படி ஆடுவியோ பாடுவியோ அதே மாதிரி நினச்சிக்கிட்டு பண்ணேன், என்னோட ஃபர்ஸ்ட் போட்காஸ்ட்லேயும் நான் அப்படி தான் நினச்சிட்டு பண்ணேன், என்னால் முடிஞ்சது ஒன்னாலையும் முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் சரிடி நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்டில் இருக்காங்க. நீ தாண்டி உலக அழகி, உன்ன மாதிரி அழகு யாருமே இல்லடி, நீ ஒரு சூப்பர் மாடல் டி அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு வெறி வருது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அவங்கவுங்க நம்பரை அவங்கவுங்க பேரில் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி இதை பேசி முடிச்சுட்டு
பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்குள்ள ஹீரோவை பார்க்குறாங்க. இவன் மனுஷனா என்ன, பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்குள்ள அங்கே ஹீரோயின் கூட டான்ஸ் பண்ணுற பசங்களாம் வராங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கீங்க, நம்ம இன்னைக்கு வெளியில் போகலாமா, உங்கள் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி அவனுக்கு ஃபோனை தராங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க பார்த்துட்டு பாரு இவகிட்ட இந்த மாதிரி அழகான பசங்களாம் வந்து பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லி நம்பர் தரலான்னு போக்குள்ள நம்ம ஹீரோயினோட தங்கச்சி சொன்னதில் ஞாபகம் வருது, யார் வந்தாலும் நம்பர் தராத, எல்லாரையும் கட் பண்ணி விட்டுருன்னு. அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோயின் தங்கச்சியோட மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நம்ம லைவ் போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு லைவ் போகிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. நீ அழகுடி, உன்ன மாதிரி அழகு வேறு யாருமே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டான்ஸ் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு உன்னால் இதை பண்ண முடியும்னு சொல்லி அவங்களே மோட்டிவேட் பண்ணி ரெடியாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் சோஃபால படுத்துக்கினே நல்லா சிக்கனை கடிச்சிக்கிட்டு அந்த ஷோவை லைவை பார்க்கறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஹீரோவும் லைவ் போற அதே இடத்துல தான் இருக்காரு. நம்ம ஹீரோயின் உன்னால இதை பண்ண முடியும், நீ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வராங்க. அங்க லைவும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்க சூப்பரா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. வேற லெவல்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை டிவியில லைவ்ல பாக்குற நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பரவாயில்ல நல்லா தான் ஆடுறா, எனக்கு நிம்மதியா இருக்கு இப்பதான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் செம்மையா ஆடுன்னு இருக்குல்ல நம்ம ஹீரோயினை கலாய்ச்சி அந்த குட்டமுடிக்காரி செம்மையா சொதப்புறா. அவ சொதப்பறத பார்த்து என்னடி இவ பண்றா, லைவ் தானே போயின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. அவ சொதப்பறத நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல பாக்குறாங்க. எப்படியாவது நம்ம இதை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அந்த குட்டமுடிக்காரிய பின்னாடி தள்ளிட்டு நம்ம ஹீரோயின் வந்து செம்மையா ஆடுறாங்க. அவங்க ஆடிக்கினே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற லெவல்ல பாடுறாங்க. அவங்க பாடுறத பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க பாடுறத கேட்டு யாரா இது இவ்வளோ அழகா பாடுறான்னு சொல்லி நம்ம ஹீரோயினே தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பாடுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அடி பாவி என்னடி பாடுற, எனக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் பாட்டு வராதேடின்னு கதறின்னு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் செம்மையா ஆடி பாடி அங்கே ஷோவையே வேற லெவலில் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினையே வச்ச கண்ணு வாங்காம பேண்ட் பார்த்துன்னு இருக்காரு. எல்லாருமே கீழே இறங்கி வந்துட்டு இருக்குள்ள நம்ம ஹீரோயின் லாஸ்ட்டாக இறங்கி வராங்க. அப்போ ஹீரோயினே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்களோட கால் அங்கே இருக்க ஸ்டெப்பில் தடுக்கி நம்ம ஹீரோயின் கீழே விழ போகக்குள்ள நம்ம ஹீரோ செம்மையா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை காப்பாற்றி மாசா நிறுத்துறாரு. நம்ம ஹீரோவும் வச்ச கண்ணு வாங்காம 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இதே இடத்துல த மிராக்கிள் சீரீஸோட எபிசோட் 4 முடியுது. 5th எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொமான்டிக் லுக் விட்டுன்னு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்கல்லன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அதே மாதிரி ரொமான்டிக் லுக் விட்டுன்னு இருக்குல்ல நம்ம ஹீரோவோட மேனேஜர் நீ தான் அடுத்தது பாட போகணும்னு சொல்லி சொல்கிற. நம்ம ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு அவர் பாடுறதுக்காக ஸ்டேஜுக்கு போகிறாரு. அவர் வேற லெவலில் பாடுறாரு. அவர் பாடுறத பார்த்து நம்ம ஹீரோயின் மெய் மறந்து நிற்கிறாங்க. என் மனசு உனக்காக தான் ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிக்கிறாங்க நம்ம ஹீரோவை பார்த்து. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தங்கச்சியோட மேனேஜர் நம்ம ஹீரோயின் கிட்ட நீ பாட்டும் வேற லெவல்ல பாடணுமா, நீ பெரிய ஜீனியஸா இருப்ப பழகுது, பிராக்டிஸ் பண்ணாலே நீ எல்லாத்தையும் கத்துப்ப போல, இன்னைக்கு நீ ரொம்பவே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அந்த இடத்துக்கு 2 பொண்ணுங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நாங்க உனக்கு இதை தேங்க்ஸ் சொல்லணும், இன்னைக்கு நடக்கிற இந்த ஆபத்து ஒன்னால தான் இல்லாம இருந்தது, நீ பாடின பெர்ஃபார்மன்ஸ்லாம் நான் திரும்பியும் பார்த்தேன், பேசாம நீ சோலோவாகவே பண்ணலாம் போல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை கேட்டு என்ன நீங்க சொல்ல வரீங்க, அது சும்மா சூப்பர் பவர் மாதிரி அந்த டைம்ல வந்துட்டு போச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க இருக்க பொண்ணு வாய்ப்பே இல்லை, பாடுறதுலாம் ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் டக்குன்னு வரதுலாம் இல்லை, ஏதோ ஒன்று நீ நல்லா பண்ண தேங்க்யூன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த குட்டமுடிக்காரியும் வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு போகிறா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தங்கச்சி வீட்டில் ஐயோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இவ வேற பாடிலாம் தொலைச்சிட்டாளே, அடியே அக்கா நீ வீட்டுக்கு வந்த செத்த அப்படிலாம் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட பேசின்னு இருக்குல்ல அவங்க அம்மா கையில இருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்கல, இது நேச்சுரல் மாஸ்க்குமா நீயும் போட்டுக்கிறியான்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அவங்க அம்மாவோட மடியில படுத்துட்டு அவங்க ஃபேஸை கண்ணாடியில பார்த்துட்டு ஒன்று வேணான்னு சொல்லிட்டு எழுந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவும் எதுக்கு வேணான்னு சொல்ற போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி சம்பந்தமே இல்லாம பூசணிக்காய் என்னைக்கும் தர்பூசணி ஆவாதுன்னு சொல்லி ஒரு பழமொழியை சொல்றாங்க.
நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா வாமா நீ இன்னைக்கு ரொம்ப நல்லாவே பண்ண வந்து இந்த மாஸ்க் போட்டுக்கோன்னு சொல்லி அவங்க அம்மாவும் கூப்பிடுறாங்க. ஹீரோயின் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா உனக்காக தான் கஷ்டப்பட்டு இதை 5 மணி நேரமா ரெடி பண்ண வந்து போட்டுக்கோ அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டு காண்டவரை நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவளே போட்டுக்க சொல்லுங்க ஏன் அவளுக்கு கை கால் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அதை கேட்டு காண்டவரை நம்ம ஹீரோயின் நீங்களே போட்டு விடுங்கம்மா அவங்க கையால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை டிஸ்கால் அப்படின்னு எட்டி வச்சுட்டு வந்து அவங்க அம்மா மடியில படுக்கிறாங்க. 2 பேருமே அதே இடத்துல மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினோட அப்பா தண்ணி எடுத்துன்னு வந்துட்டு இது கார்பனேட் வாட்டர் இது போட்டு மூஞ்ச கழுவு உன் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்றாரு. இது குடிக்கிற தண்ணி தானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்குல்ல அவங்க அம்மாவும் ஆமாம்மா இதுல மூஞ்ச கழுவினாதான் உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கும் இது ஸ்கின்னுக்குலாம் நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த தண்ணியை போய் எட்டி பார்த்துன்னு இருக்குல்ல நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவங்க தலையை பிடிச்ச அந்த தண்ணியிலே முக்கி விட்டுறாங்க. இது ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல செம்மையா காண்டா வராங்க. என் மூக்குல ஏறிடுச்சுடி இது அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ உள்ள வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியோ ரூம்ல உட்காந்து இன்னும் ஏன் அவ வரல யோசனை இருக்குல்ல நம்ம ஹீரோயின் உள்ள வராங்க. அவங்க மேலே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி டால் எடுத்து அடிக்குள்ள அது அவங்க ஃபேஸில் லைட்டாக பட்டுருது. ஐயோ என் மூஞ்சி என் ஃபேஸுக்கு எதுவும் ஆவலை இல்லை என் ஃபேஸுக்கு எதுவும் ஆவலை இல்லை ரத்தம் வருதா வலிக்குதா அப்பெல்லாம் சொல்லி கேட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நீ என்னை பயமுறுத்திட்டேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எதுக்குடி நீ இப்போ என்னை உள்ள கூட்ட எதுக்குன்னு தெரியாத மாதிரி கேட்காதடி நீ வேற பாடிலாம் தொலைச்சிட்ட இந்த உலகத்துக்கே தெரியும் எனக்கு சுட்டு போட்டால பாட வராதுன்னு சொல்லி இப்போ என்னை பாட சொன்னால் நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் சரிடின்றாங்க. உன்னை பற்றி நீ என்னடி நினச்சின்னு இருக்க இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல நம்ம ஹீரோயின் வேணா அவங்க அடுத்த வாட்டி என்ன பாட சொல்லக்குள்ள நான் அவனை கேவலமாக பாடிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சும் இதை தான் நீ சொல்யூஷன் சொல்லி சொல்கிறே அடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் வச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வர நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அந்த ஃபோனை பிடிங்க என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஏன்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன்னா இது என்னோட ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மெசேஜை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கும் அந்த சிங்கருக்கும் நடுவில் ஏதாவது போயிட்டு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் அப்போ இது என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மெசேஜில் நம்ம ஹீரோ நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடலாமா எனக்கு உன் கூட டியூட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் உன்னோட ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ இன்னைக்கு உண்மையாகவே வேறு லெவலில் பாடினேன் லாஸ்ட் டைம் நடந்ததுக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டிருக்கேன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு. அந்த மெசேஜ்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் தங்கச்சிக்கிட்ட நீங்கள் 2 பேருமே உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஏன் நீ அப்படி சொல்லி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன அதை என்கிட்டே அடி கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஏன் இன்னும் அவன் மெசேஜ் பண்ணலன்னு சொல்லி ஃபோனையே பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது சரி நம்ம சேர்ந்து ஒன்றாவே டியூட் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. நம்ம ஹீரோயின் பானதெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. ஏன் எனக்கு இப்போ வியர்டாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நினச்சி க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட நான் இப்போ பாடியே தான் ஆகணுமா நான் ஒழுங்காக பாடலைன்னா என்ன பண்ணுறதுன்னெலாம் சொல்லி கேட்டுன்னு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அந்த டைமில் நடந்துக்கிட்டே நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கிட்ட பேசுறதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஏதோ பார்க்க நல்லா இருக்கிறதுனால தான் உன்னை எல்லாத்துலேயும் போடுறாங்க உனக்கு பாட வருமா அப்படிலாம் சொன்னதை நினச்சி பார்த்துட்டு நீ பாடணும் நீ கண்டிப்பாக பாடணும் நல்லா பாடணும் உன்னோட பெஸ்ட்டெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நீ என்னடி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க நான் எப்படியாவது என் வோக்கல் கார்டெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணு ஹீரோ கூட எந்த ஒரு ரூமரோ க்ரியேட் பண்ணிக்காத அப்பெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி நம்ம ஹீரோயின் பாடின வீடியோவே வச்சு அவங்க பாடுறதுக்கு மாசா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. நாங்கள் 2 பேருமே ஒரே வயிற்றுல தானே பிறந்தோம் அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் பாடவே வரமாட்டுதுன்னு சொல்லிட்டு அந்த கட்டில போட்டு உடச்சுன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவங்க நம்ம ஹீரோயினோட ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினோட லாக்கரை திறக்குள்ள அவங்களுக்கு அங்கேருந்து ஒரு டைரி கிடைக்குது. அது நம்ம ஹீரோயினோட பர்சனல் டைரி. இவன் பர்சனல் டைரிலாம் வச்சுருக்காள நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை படிக்கிறதுக்காக எட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயின் எனக்கு பிடிச்ச பையனுக்கு நான் குண்டா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன பிடிக்கல நான் என் தங்கச்சி மாதிரி இருந்திருந்தா செம்மையாக இருந்திருக்கும் நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம் போல காற்று மாதிரி யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சு போயிடணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படி நான் மறைஞ்சு போயிட்டா கூட எனக்காக இந்த உலகத்தில் ஃபீல் பண்ணி அழகிறதுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக எழுதியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சியும் ஒரு நிமிஷம் ஃபீல் ஆகிட்டு எதுக்கு இந்த பைத்தியத்தை பிடிச்சிருக்கு இவனை போய் எப்படிடா இவ விரும்புகிறா அப்படிலாம் சொல்லி நினைக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் இந்த மிராக்கிள் கோல்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வரக்குள்ள அவங்க ஃபோனில் நம்ம ஹீரோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. உனக்கு டைம் இருந்தால் ரூஃபுக்கு வா, மேனேஜருக்கு தெரியாமல் அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ப்ளஷ் ஆகிடுது. நம்ம ஹீரோயினும் அவரை பார்க்கறதுக்காக ரூஃபுக்கு போகிறாங்க. நான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நீ உண்மையாகவே வந்துட்டியான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் நீ தானே வர சொன்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ நீ அன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்ண, ஆனால் எனக்கு அன்னைக்கு உண்மையாகவே அந்த ஆட் பண்ணுறதுக்கு தோணவே இல்லை. ஒரு இன்னசென்ட்டான கேர்ளை போய் நான் ஹர்ட் பண்ணிட்டேன் பாரு, என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் அவங்க தங்கச்சி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க. எதுக்கு அவன் சாரி சொல்வான்னு சொல்கிறேன்னு அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அவன் சாரி சொன்னானா நான் அவன் கூட டியூட் பண்ண மட்டும் தான் வந்திருக்கேன்னு வேறு எதுவும் சொல்லாதேன்னு சொல்கிறாங்க. அதை நினச்சி பார்த்துட்டு இருக்குள்ள நம்ம ஹீரோ எனக்கு தெரியும் இது ஈஸியாக மன்னிக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே நீ என்ன தப்பு பண்ணன்னு தெரியல, ஆனால் நீ பார்க்கவே செம்மையாக இருக்க, அதனால நான் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு வெளியில் நம்ம ஹீரோ கிட்டேயும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ஹீரோ தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் எதுக்காக நீ என்னை பாடக்கூட்டன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் இது ஸ்பெஷல் ஆல்பம், நான் அதனால் டியூட் பண்ணலான்னு இருக்கேன், அதனால தான் நான் உன்னை கூட்டேன்னு சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே சாங்ஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சாங் சூசனில் சிமிலாரிட்டி இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பேருமே ஹைஃபை பண்ணுறாங்க. அப்போ ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங் வருது. ஹீரோ நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணுறாரு. இதே இடத்துல த மிராக்கிள் சீரீஸோட 50 எபிசோட் முடியுது. இதே மாதிரி சீரீஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நான் உங்களை சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய்.